ஓம் யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோ வை வேதாஹும் ச ப்ருஹ்ணோதி தஸ்மை தம்ஹதேவமாத்ம புத்தி பிரகாசம் முமுக்ஷுர்வை சரணமகம் பிரபத்யே. ஓம் நமோ பிரம்மாதிப்யோ பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்ருப்யோ வம்ச ரிஷிப்யோ மகத்யோ நமோ குருப்யக சர்வோபப்ளவரஹிதக பிரஜானகணக பிரத்யகிருத்தோ பிரம்மைவாகமஸ்மி. ஓம் பிரம்மானந்தம் பரமசுகதம் கேவலம் ஞானமூர்த்திம் துவந்த்வாதீதம் ககனசத்ருஷம் தத்துவமஸ்யாதிலக்ஷ்யம் ஏகம் நித்யம் விமலமஜலம் சர்வதி சாட்சிபூதம் பாவாதீதம் திரிகுணரகிதம் சத்குரும் தம் நமாமி. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. ஓம் சகனாவவது சகனௌ புனக்து சக வீரியம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. நம ஸ்ரீ சங்கரானந்த குருபாதாம்புஜன்மனே சவிலாசமகாமோக கிராக கிராஷைக கர்மனே. ஸ்லோகம் 287. ஆரப்த கர்மணா நானாத்வாத் புத்தானாமன்யதான்யதாம் வர்த்தனம் தேன சாஸ்திரார்த்தே பிரமிதவ்யம் ந பண்டிதைஹை. ஆரப்த கர்மணா நானாத்வாத் புத்தானாமன்யதாயன்யதாம் வர்த்தனம் தேன சாஸ்திரார்த்தே பிரமிதவ்யம் ந பண்டிதைஹை. பஞ்சதசி 6வது அத்தியாயம் சித்திரதீப பிரகரணம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் கடைசி ஸ்லோகங்களுக்கு வந்துட்டோம். இப்போ ஆரம்பத்தில் சித்திர உதாரணம், பிறகு ஆகாஷ உதாரணம், ஜீவ விசாரம், ஜீவ விசாரத்தில் உள்ள குழப்பம், பிறகு ஈஸ்வர விஷயத்தில் மட்டும் உள்ள குழப்பம் பார்த்தோம். மாயா விசாரம், ஈஸ்வர விசாரம், பிறகு ஈஸ்வர பிரம்ம விஷயத்தில் உள்ள குழப்பத்தை பார்த்துட்டு ஈஸ்வர பிரம்ம விஷயத்தை விசாரம் பண்ணோம். பிறகு பிரம்மன் அத்வைதம்ங்கிற கருத்து, கடைசியில் ஜீவன் முக்தி விசாரம் முடித்து 3 சாதனைகள் பார்த்து முடிச்சோம். ஞாபகம் கடைசியாக எல்லாம் ஒரு வரியில் சொல்லியிருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பார்த்துருக்கிறது 11 டாபிக் இந்த பஞ்சதசியில். சாரத்தில் பிறகு விரிவாக பார்க்கலாம். இதில் நம்ம கடைசியாக வந்தது என்னன்னு சொன்னீங்கன்னா 3 சாதனைகளை முக்கியமாக சொன்னார். வைராக்கியம், உபரதி, ஞானம். இதில் வைராக்கியம் உபரதி ஒரு பாற்று, ஞானம் ஒரு பாற்று. இந்த வைராக்கியம் உபரதிங்கிறது ஆன்மீக சாதனைகள் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டார். அவர் நிறைவு பண்ணும் பொழுது மொத்த சாதனைகளை வைராக்கியம் உபரதிக்குள்ளே கொண்டு வந்துட்டார். கொண்டு வந்து இதுக்குள்ளே எல்லாம் அடங்குது. பிறகு ஞானம்ங்கிறது இன்னொரு சாதனை. இதில் ஒவ்வொரு வைராக்கியத்துக்கும் உபரதிக்குள்ள வித்தியாசத்துக்காக இதுக்கு காரணம் என்ன, இந்த வைராக்கியம் வர காரணம் என்ன, அதனுடைய சொரூபம் என்ன, அதனுடைய பலன் என்னன்னு சொல்லி ஒரு எந்த விஷயத்தை எடுத்தாலும் தெளிவாக தெரிஞ்சுக்கிறோம்னா இந்த விஷயத்துக்கு என்ன காரணம் என்ன, அந்த விஷயம் எப்படிப்பட்டது, அதனுடைய பலன் என்ன. உலக விஷயங்களோட அதை அப்ளை பண்ணலாம். உலக விஷயங்களில் கூட ஒரு விஷயத்தை எடுத்தோம்னா இந்த விஷயத்துக்கு என்ன ஒன்று செய்ய போகிறோம், இதுக்கு என்ன காரணத்தினால அதை செய்கிறோம், அதனுடைய செயலினுடைய சொரூபம் என்ன, எப்படி இருக்குது, செஞ்சு முடித்தா என்ன பலன் கிடைக்கும். இப்படி தான் ஒரு விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணணும்னு சொல்லி இங்கே ஒரு டெக்னிக் சொல்லியிருக்காரு. அதில் வைராக்கியம் உபரதி ஞானத்தை பற்றி சொல்லிட்டு அதில் என்ன பண்ணாருன்னா வைராக்கியம் உபரதி இதனுடைய பலன்களை சொல்லும் பொழுது ரொம்ப அழகாக சொன்னார். இந்த 3ம் இருக்கணும்னு சொன்னான். அதாவது நம்ம வைராக்கியம் உபரதியை விட ஞானத்துக்கு தகுதிக்கு உண்டான சாதனைகள் எல்லாம் ஒருத்தனுக்கு இருக்குது.
அதை நம்ம வைராக்கியம் உபரதின்னு வச்சுக்கலாம். இன்னொருத்தருக்கு ஞானம் இருக்குது, நல்ல தகுதி இருக்குது, ஞானம் இல்லை. 3 சேர்ந்து இருந்தால் ரொம்ப ஹையஸ்ட். புரியுதுங்களா? சில நேரங்களில் ஒன்று இருந்து ஒன்று இல்லாமல் போயிடுது. அப்போ ஞானமும் வைராக்கியம் இருந்து, வைராக்கியமும் உபரதியும் இருந்து ஞானம் இல்லாவிட்டால் என்ன பலன்? ஞானம் மட்டும் இருந்து வைராக்கியம் உபரதி இல்லாவிட்டால் என்ன பலன் அப்படின்னு சொல்லி ஒரு 83, 84 அருமையாக 2 கருத்து சொன்னார். யாருக்கு வைராக்கியமும் உபரதியும் பூரணமாக இருந்து ஆத்ம ஞானம் ஏதோ ஒரு காரணத்தால் தடைபட்டிருக்கிறதோ, அவர்களுக்கு ஏற்படவில்லையோ, நான் பிரம்மஸ்வரூபம், பிரம்மனே சத்தியம், ஜெகன் மித்யா என்ற ஞானம் எவருக்கு வரவில்லையோ அவர்களுக்கு கட்டாயம் மோட்சம் கிடையாதுன்ட்டார். மீண்டும் பிறப்பார்கள். ஆனால் அப்போ என்ன பலன்? இந்த உலகத்தில் வாழும் பொழுது ஆனந்தமாக மற்ற மனிதர்களை விட சந்தோஷமாக இருப்பாங்க. ஞானியை விடன்னு சொல்ல முடியாது. இந்த 3 இருக்கிறவன் ஹையஸ்ட்டு. ஞானம் இல்லை, வைராக்கியம் உபரதி தகுதி இருக்குது, நல்ல தபஸ் இருக்குது, அவன் மற்ற உலக வாழ்க்கையில் வாழ்கிறவங்களை விட இங்கே சந்தோஷமாக இருப்பான். இறந்த பிறகு புண்ணிய லோகத்துக்கு போவான், அல்லது இந்த ஞானத்தை அடைவதற்கு சூழ்நிலையில் பிறப்பான். ஆனால் மோட்சம் கிடையாது, மீண்டும் பிறப்பான். ஞானம் வராமல் பிறவி எடுத்துத்தான் ஆகணும். ஞானம் வந்தாத்தான் பிறவி போகும்ட்டார். சரி, ஏதோ கொஞ்சம் வைராக்கியம் உபரதியெல்லாம் பண்ணியிருக்கான், அதனால் ஞானத்தையே அடைஞ்சிட்டான். ஆனால் இந்த தபஸை தொடர முடியலை, ஏதோ லூஸில் விட்டுட்டான். அதான் சொல்லியிருக்கல, எல்லாம் மித்தியான்னு சொன்ன உடனே எல்லாம் மித்தியா, விவேகம் வைராக்கியம் மித்தியா, எப்படி இருந்தால் என்ன, உலகமே பொய்தானுன்ட்டு கொஞ்சம், அதாவது சைடு எஃபெக்ட், ஞானத்தினுடைய சைடு எஃபெக்ட். அந்த சைடு எஃபெக்ட்னால தபஸை கொஞ்சம் ரொம்ப விட்டுட்டான்னு சொன்னால், தபஸை விட்டால் இதில் அப்படியே கான்சன்ட்ரேஷன் பண்ணால் கொஞ்சம் மைண்ட் நல்லாயிருக்கும். சில பேர் என்ன ஒன்று அதை ஒரு இப்போ என்ன இருந்தால் என்ன, ஜபம் பண்ணால் என்ன, பண்ணாட்டி என்ன, பூஜை பண்ணால் என்ன இருக்கலாம், அந்தளவுக்கு கான்ஃபிடென்ட் இருந்தால். இல்லைன்னா இவனுக்கு அந்த வைராக்கியம் உபரதியில் ரொம்ப ஒரு சாதாரணமான சூழ்நிலை வந்தால் ஞானத்தில் தெளிவு அடைஞ்சிட்டான். எப்படி இதெல்லாம் இருந்தால் தானே ஞானம் வரும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அது கொஞ்சம் இருந்ததுனால தான் வந்திருக்கும். பூர்வ ஜென்மத்திலையும் சில சாதனை பண்ணியிருப்பான், இப்பயும் கொஞ்சம் வைராக்கியம் உபரதி வந்திருக்கும். இந்த ஞானம் இதிலே கான்சன்ட்ரேட் பண்ணி ஞானத்தை அடைஞ்சிருப்பான். திருப்பி என்ன பண்ணியிருப்பான், வைராக்கிய உபரதியை கொஞ்சம் லூஸில் விட்டுருப்பான். அவனுக்கு கட்டாயம் மோட்சம் உண்டு, பிறவி இல்லைன்ட்டார். அவனுக்கு பிறவியே கிடையாது. ஆனால் இங்கே ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் கூட கஷ்டப்பட்டு அந்த இங்கே அப்ளை ஆகாது. இருக்கும், வாய்ப்பாடெல்லாம் தெரியும், 6×5 30ன்னு தெரியும், கம்ப்யூட்டர் கால்குலேட்டர் இருந்தால் தான் அவனால் சொல்ல முடியும். மனசுக்குள்ள வெளியே வராது. அது மாதிரி அகம் பிரம்மாஸ்மிங்கிற தத்துவம் வரும். அது எப்போ அப்ளை ஆகும்னா, தேவையான போது அப்ளை ஆகாது, சும்மா இருக்கும்போது அப்ளை ஆகும். கோடு எப்போ தேவையோ அப்போ அப்ளை ஆகாது. அப்போ என்ன ஆகும், இங்கே கொஞ்சம் கஷ்டப்படுவான், சில துக்கத்தை அனுபவிப்பான், ஆனால் இறந்த பிறகு பிறக்க மாட்டான். இது இந்த பஞ்சதசியில் ஒரு இவர் சும்மா சொல்ல மாட்டார், எங்கேயோ இந்த விஷயமெல்லாம் இருக்குது உபநிஷதங்கள், அதை ஆதாரமாக வச்சு தான் எப்பயுமே வித்யாரண்யர் சொல்வார். பிறகு இந்த வைராக்கியம் உபரதியின் எல்லை எது, ஹையஸ்ட் வைராக்கியம் எது, ஹையஸ்ட் உபரதி எது, ஞானத்தினுடைய எல்லை எதுங்கிற கருத்தை பார்த்தோம். அதாவது வைராக்கியம்னா என்னன்னா, பிரம்மலோகம் வரை உள்ளக்கூடிய இன்பம் தரும் பொருள்களை காய்ந்த புல்லை போல் எவன் நினைக்கிறானோ அது வைராக்கியத்தின ஹையஸ்ட். அதுக்கு அவனு சாப்பிடாம இருப்பான்னு நினச்சிடாதீங்க. அவன் நல்லா அல்வா கொடுத்தா நல்லா சிவி சாப்பிடத்தான் செய்வான். ஆனால் வேணான்னு ஒதுக்கிட்டான்னா, பிரம்மலோகமே முன்னாடி நின்னாலும் அந்த சுகமெல்லாம் கண்ணில் தெரிஞ்சாலும் கூட எனக்கு வேணான்னு ஒதுக்கிடுவான். உலகத்தில் வாழ்கிறதுக்காக சிலதுகள்லாம் இருக்கும், அனுபவிப்பான், அதை பார்த்தோன்னா அதை போய் சொல்ல முடியாது. அவன் ஆள் மனசில் எப்படி இருக்கும்னா, எல்லாத்தையும் துச்சமாக நினைக்கக்கூடிய புல்லை போல. பிரம்மலோகமே நான் பிரம்மலோகத்தில் இருக்கான், உனக்கு இப்போ பிரம்மலோகத்தை பிடிங்கிறேன் அப்படின்னு சொன்னால், பிடிங்கிட்டு போ, எனக்கு வேணாம், இருக்கிற வரைக்கும் இருப்பான், இல்லாட்டி வேணாம். அந்த அளவுக்கு கடோபனிஷத்தில் நசிகேதனுக்கு இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரி. சுகருக்கு அவர் சுகர் ஜனக மகாராஜா அரண்மனையில் அவர் வைராக்கியத்தை டெஸ்ட் பண்ணுறார். என்ன பண்ணுறாரு, ஒரு எண்ணெய் கிண்ணத்தை கொடுத்து நீ இந்த அரண்மனையை சுற்றி வாங்குறார். அங்கே பார்த்தீங்கன்னா அவர் சுற்றி வர இடம்புற எப்படி இருக்குது, பரதநாட்டியம் ஒரு பக்கம், இன்னிசை கச்சேரி ஒரு பக்கம் சாப்பாடு அழகாக நடந்துக்கிட்டு இருக்கு, அந்த வாசனைகள்லாம் மூக்க துளைக்குது.
அவருக்கு எதுவும் கண்ணில் படலை. அப்படியே என்ன கிண்ணத்தை சித்தி கொண்டு வந்து வச்சு அப்போதான் இதுக்கு தகுதி உடையோன்னு சொன்னார். அப்படி வைராக்கியத்தின் எல்லை என்னன்னா, பிரம்மலோகம் வரை இருக்கக்கூடிய இன்பம் தரும் பொருள்களை, ஏன்னா ஹையஸ்ட் இன்பம் தரக்கூடிய லோகம் பிரம்மலோகம். சொர்க்கலோகம்ல அதுக்கு கீழே இருக்குது. அது பிற பித்ருலோகம்னு சுகம் தரும் லோகங்கள் 7 இருக்கு. அதுல ஹையஸ்ட் பிரம்மலோகம். பிரம்மலோகத்திலே புள்ள போல நினைச்சிருவானோ. அப்படிப்பட்ட எண்ணம் இருக்கிறவனுக்கு நாம் அந்த ஞான சில நேரங்களில் வைராக்கியம் வரவங்க எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? கண்ணு முன்னாடி வர்றது வரைக்கும் வைராக்கியம் இருக்கும், வந்தாச்சுன்னா வைராக்கியம் ஓடி போயிடும். எல்லாம் விரதம் இருப்பார், ஸ்வீட்டே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி இருப்பார். ரொம்ப தேவையா அழகான ஸ்வீட்டு முன்னாடி வந்துருச்சுன்னா அப்படியே கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தேன், அதனால ஒன்றும் சுகர்லாம் கூடாது, பார்த்துக்கலாம், அப்படி வந்துடும். அப்படி இல்லாமல் இருப்பது வைராக்கியத்தினுடைய எல்லைன்னாரு. உபரதியின் எல்லை என்னன்னா, கடந்த காலம் எதிர்காலத்தை பற்றிய சிந்தனைகள் எல்லாம் மறந்துவிட்டு நிகழ்காலத்தில் அதிகமாக இருப்பவன். அதாவது இந்த பழைய புத்தி அதவே சிந்திச்சுக்கிட்டு ஈஸி சேரில் உட்காந்துக்கிட்டு காலை ஆட்டிக்கிட்டு, நான் சின்ன வயசில் இப்படியெல்லாம் இருந்தேன், இப்போ இப்படி இருக்கேன், நான் அப்படி சந்தோஷமா இருந்தேன், இப்படி சந்தோஷமா இருந்தேன், இல்லை அப்படி கஷ்டப்பட்டேன், அவன் என்ன இந்த வார்த்தை சொல்லிட்டான், அப்படி சொல்லி இப்படி சொல்லி அந்த எண்ணமெல்லாம் நீக்கி சாதாரணமாக மனம் நிகழ்காலத்தில் எப்பொழுது அமைதியின் உச்சத்தை அடைகிறதோ அது உபரதியின் எல்லை. இந்த ரெண்டுமே அவாந்தரம். வைராக்கியம் உபரதிங்கிறது அவாந்தரம். இதுக்குள்ள வித்தியாசத்தையும் புரிஞ்சுக்க. ஞானத்தின் எல்லை என்ன? அந்த வைராக்கியத்தை சொல்லும்போது சொன்னார், ஞானத்தினுடைய உச்சகட்ட எல்லைன்னு சொன்னா, நான் இந்த சரீரம் அல்ல, இதற்கு ஆதாரமான ஆத்ம தத்துவங்கிறதுல உறுதியான அசைக்க முடியாத ஒரு நிலைய, ஒரு ஸ்ட்ராங்கான எண்ணம், அப்படி ஒரு எண்ணம் இருக்கணும். இந்த உடம்பு நான் அல்ல, மனம் நான் அல்ல, இதற்கு ஆதாரமான ஆத்மஸ்வரூபம், அழியாத சொரூபம் தான் என்னுடைய உண்மை சொரூபம். என் மீது இந்த உடல் மனமெல்லாம் கற்பிக்கப்பட்டிருக்கிறதுங்க என்னைக்கு நினைக்கிறோமோ அப்போத்தான் ஞானத்தின் எல்லை. அதற்கு உதாரணம் என்ன சொன்னார்னா, ஞானம் வர்றதுக்கு முன்னாடி எல்லாரும் என்ன நினைப்பாங்க, உடல் தான் எல்லாம், இந்த உடல் சரியில்லைன்னா வாழ்க்கையே போச்சு. உடம்பை எப்படி நான் அஞ்ஞானிகள் நம்ம ஞானத்துக்கு முன்னாடி நாம் எப்படி உடல் தான் நான்ங்கிறதுல உறுதியாக இருந்தோமோ அந்த உறுதி அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். உடல் நான்கிறதுல எப்படி உறுதியாக இருந்தோமோ அந்த உறுதியை இந்த உடல் நான் அல்ல, ஆத்மாதான் நான்கிறதுல எப்போ அப்படி ஸ்ட்ராங்காக உறுதி வருதோ அது ஞானத்தின் எல்லை. இப்படி பிரித்து புரிஞ்சுக்கணும்னு சொல்லி 86 அதை முடித்தார். இப்போ 87, 87 பார்க்கணும். இங்கே என்னன்னு சொன்னீங்கன்னா, இங்கே ஜீவன் முக்தி விசாரத்தை 87, 88 சொல்கிறார். ஜீவன் முக்தி இந்த உலகத்து இறந்த பிறகு அடையிறது இல்லை, அதை பற்றி நம்மளுக்கு இப்போ தேவையும் இல்லை. ஏன்னா இறந்த பிறகு என்ன பிறக்க மாட்டோம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதை போய் தெரிஞ்சு என்ன செய்ய போகிறோம்? சில பேர் சொல்லுவோம், செத்த பிறகு இப்போ அடையிறதை பற்றி ஏன்பா பேசுகிற, இப்போ உள்ள வாழ்க்கையை பேசுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மைதானே? செத்த பிறகு என்ன ஆகிட்டு போகிறேன் அதை பற்றி எனக்கு யாருக்கு தெரியும், இப்போ என்ன, இப்போ சந்தோஷமாக இருக்க வழி சொல்லு, அதை சொல்கிறார். ஜீவன் முக்தினா என்ன அப்படிங்கிறத ஒரு விரிவாக விளக்குறார். இதில் ஒரு நிறைய சந்தேகம் வருது. என்ன சந்தேகம்னா, ஞானிகள் அடைந்த அத்தனை ஞானி, எத்தனை ஞானிகளாலும் ஞானம் என்ன, ஒரே ஞானம்தான், பிரம்மன் சத்தியம் ஜெகன் மித்தியா. நான் சத்தியமாக இருக்கேன், நான் பிரம்மஸ்வரூபமாக இருக்கேன், என்னை தவிர இந்த உடல் முதல் கொண்டு இந்த உலகம் அனைத்தும் காட்சிக்கு இருக்கு, உண்மையிலே இல்லை, மித்தியாங்கிறது ஞானம். இது ஒரே ஞானம் தான் எல்லாம். ஆனால் அப்போ ஞானம் அடைஞ்ச பிறகு எல்லா ஞானியும் ஒரே மாதிரி தானே இருக்கணும், ஒரே ஞானம். எல்லா ஞானியும் ஒரே மாதிரி வாழ்க்கை முறை அப்படி இல்லையே. ஒரு ஞானிய மாதிரி ஒரு ஞானி இருக்கவே இல்லையே. இவர் ஒரு மாதிரியா இருக்கார், அவர் ஒரு மாதிரியா இருக்கார். ஞானம் மட்டும் ஒன்றா இருக்குது, வாழ்க்கையெல்லாம் மாறி இருக்கே. ஒருத்தர் குகையில் வாழ்கிறாரு, இன்னொருத்தர் உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்கார் ஊருக்குள்ள, இன்னொருத்தர் என்ன பண்ணுறாரு, சமுதாய சேவை செய்கிறார் இந்த ஞானியை. இன்னொரு ஞானி குடும்பத்தில் அவர் பாட்டுக்கு இருக்கார், எப்பயும் போல் குடும்பத்தில் குடும்ப வாழ்க்கையை நடத்திக்கிட்டு அவர் பாட்டுக்கு இருக்கார். ஜனகர் மாதிரி ஞானி ராஜாவா ஆட்சி, ஜனகர் கிருஷ்ணர்லாம் ராஜ்யத்தை பரிவாரம் பண்ணி சண்டையெல்லாம் போட்டுக்கிட்டு சூதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சில கிருஷ்ணர் வந்து பார்த்தீங்கன்னா
ஏகப்பட்ட வேலை பண்ணுவார் அவர், சாதாரண ஆள் கிடையாது. அப்போ அவர் ஞானி இல்லையா? அவர் வாழ்க்கை ஒரு மாதிரியா இருக்கு, ஜனகர் வாழ்க்கை ஒரு மாதிரியா இருக்கு, வியாசர் வாழ்க்கை ஒரு மாதிரியா இருக்கு. வாழ்க்கை முறையில பார்த்தா ஒருத்தர் மாதிரியே ஒருத்தர் இல்லை. ஆனால் அவங்க அடைஞ்ச ஞானம், வியாசர் சொல்ற தத்துவம் ஒண்ணுதான், கிருஷ்ணர் சொல்ற தத்துவம் ஒண்ணுதான், பிரியதாரிணி ஜனகர் சொல்றாரு நிறைய, அந்த அவங்க சொல்றது அப்படித்தான். அத்தனை பேருமே எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயங்கள் அடைந்த ஞானத்தை பார்த்தா ஒன்று போல இருக்கு, வாழ்க்கை முறையை பார்த்தா வித்தியாசமா இருக்கு. விவேகானந்தர் உலகம் பூரா சுத்திட்டு வந்தார், அவருடைய குரு ஒரே இடத்துல உட்காந்துருந்தார். அப்ப அவர் சொல்லி கொடுத்த ஞானத்துப்படி அவர் மாதிரில அவர் இருக்கணும் அப்படின்னு கேட்டா, ஆதிசங்கரர் பாரத தேசம் பூரா சுத்தினார். ஆனா 4 மடத்தை நிறுவி அங்கே 4 பேரை உட்கார வச்சுட்டார். அவங்க சுத்தினாங்கன்னு அவங்க சுத்தலை. அப்படித்தானே இருக்கு. அப்ப எப்படிப்பட்ட வித்தியாசங்கள்லாம் ஏற்படுது? வால்மீகி, வசிஷ்டர், விஸ்வாமித்திரர், வியாசர், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வாழ்க்கை முறை இருக்கிறது. இது எப்படி? இது ஒரு கேள்வி. பிறகு ஞானம்தான் மோட்ச சாதனம் என்றால், ஒரு ஞானி நோய்வாய்ப்பட்டு கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காரு. கஷ்டம், நோய், உடம்பெல்லாம் நோய்வாய்ப்பட்டு இருக்கு. ஞானத்துக்கு முன்னாடி கூட ஆரோக்கியமா இருந்திருப்பாரு, ஞானம் வந்தவரும் நோய் வந்துருச்சு. என்ன ஞானத்துக்கு பின்னாடி நோயெல்லாம் வருது, அப்போ ஞானத்துக்கு இந்த நோயை தீக்கிற சக்தி கிடையாதா? அப்படியெல்லாம் அது நீக்காது, அஞ்ஞானத்தை நீக்கும். சில பேர் பார்த்தா ஞானத்துக்கு பிறகு நோயே இருக்காது, சில பேருக்கு ஞானத்துக்கு பின்னே நோய் இருக்கு. இப்படி உடலில் வரக்கூடிய மாற்றங்கள், சூழ்நிலையில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் எல்லாம் ஒரு ஞானியை போல ஒரு ஞானிக்கு இருப்பது இல்லையே. அப்படிலாம் பார்க்கும்போது இவர் ஞானியா இல்லையான்னு ஒரு சந்தேகமே நம்மளுக்கு வந்துடுதே. அப்படின்னு சொல்லும் பொழுது, ஞானம் வந்துருச்சுன்னா எல்லா அனர்த்தமும் நீங்கும்னு சொல்றீங்க. எங்க அனர்த்தம் நீங்குது? நோய் வருது, உடம்பு வருது, அவனை 4 பேர் கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கான் ஞானிய, இப்படியெல்லாம் இருக்கே அப்படின்னு சொல்லும் பொழுது இங்க வித்யாரண்யர் சொல்றாரு, ஞானிக்கு வாழ்க்கை விதவிதமாக இருப்பதற்கும், ஒவ்வொரு ஞானிக்கும் சூழ்நிலைகள் விதவிதமாக இருப்பதற்கும், ஒவ்வொரு ஞானிக்கும் உடல் ஒவ்வொரு மாதிரி இருப்பதற்கும் ஞானம் காரணம் அல்ல. அதுக்கு ஞானத்துக்கு சந்தனம் இல்லை. அவர் இருக்கிற சூழ்நிலைக்கு ஞானத்துக்கும் சம்பந்தம் இல்லை, அவர் இருக்கிற வாழ்க்கை முறைக்கும் ஞானத்துக்கு சம்பந்தம் இல்லை. பிறகு என்ன? அதுக்கெல்லாம் ஞானம் காரணமே கிடையாது, ஞானத்துக்கு அதுக்கும் காரணம் கிடையாது. ஞானத்துல வேற்றுமை கிடையாது, ஞானம் ஒரே ஞானம் தான். ஆனா இதுக்கெல்லாம் ஞானம் காரணம் அல்ல, அவரவர்களுடைய பிராரப்த கர்மம் தான் காரணம். இந்த வேற்றுமைக்கு காரணம் என்னன்னா, ஒவ்வொருத்தரும் பிறக்கும் போது அவருடைய பிராரப்த கர்ம வினையிலே பிறக்கிறோம். உன் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும், இத்தனை வயசு வரைக்கும் வாழ்வ, இத்தனை வயசுல நீ உன் உடம்பு போயிடும். இது பிறக்கும் போது என்ன விதிக்கப்பட்டிருக்கோ அது மாறவே மாறாது. அப்ப ஞானத்துக்கு என்ன வேலை? அப்படிங்கும்போது அவங்க அந்த பிராரப்த கர்மத்தை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு ஞானத்தினுடைய வேலை. பிராரப்த கர்மம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், ஒருத்தர் மாதிரி ஒருத்தருக்கு சரித்திரமே கிடையாது. ஒரு ஞானியை போல அவர் சிஷ்ய பரம்பரையில வந்தவங்க ஒருத்தர், ராமகிருஷ்ணர் பரம்பரை இன்னைக்கு ஆயிரக்கணக்கான சன்னியாசிகள். ராமகிருஷ்ணர் வாழ்க்கை எப்படி வாழ்ந்தாரோ அப்படி ஒரு சன்னியாசி வாழ்ந்திருக்காரா? வியாசருடைய பரம்பரையில வந்தவங்க அவர் மாதிரி வாழ்க்கை யாராவது வாழ்ந்திருக்காங்களா? ஆதிசங்கரர் மாதிரி அவருடைய பரம்பரையில வந்த ஞானிகள் யாராவது வாழ்ந்திருக்காங்களா? அவங்க பரம்பரையிலேயே கிடையாது. ஏன்னா ஆனா ஞானம் எல்லாத்துக்கும் ஒரே ஞானம். சங்கரருடைய பிராரப்த வேற, பிறகு இவர் அஸ்தாமலைக்கருடைய பிராரப்த வேற, சுரேஸ்வராச்சாரியருடைய பிராரப்த வேற, தொடகாச்சாரியாருடைய பிராரப்த வேற, எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றா இருக்கு. பத்மபாதர் 4 பேர். அப்ப பிராரப்த கர்மம் வாழ்க்கை முறையை நிர்ணயிக்கிறது, அவர்கள் வாழக்கூடிய சூழ்நிலையை நிர்ணயிக்கிறது, உடல் ஆரோக்கியம் ஆரோக்கியமின்மையை நிர்ணயிக்கிறது. ஆனால் இந்த மாதிரி சூழ்நிலையில், இந்த மாதிரி உடலில், இந்த மாதிரி சிச்சுவேஷனில் அதை நாம் எப்படி ஹேண்டில் பண்றோங்கிறது ஞானம் நிர்ணயிக்கும். அப்ப பிராரப்த கர்மத்தினால வாழ்க்கை வெளிப்பட்ட பாப புண்ணியங்கள் தான் பிராரப்த கர்மம். அது விதவிதமா இருக்கு ஒவ்வொருத்தருக்கும். ஒருத்தர் மாதிரி ரெட்ட குழந்தையா இருந்தா கூட இருக்காது,
ட்வின்ஸ் ஒட்டி பிறந்த குழந்தையா இருந்தா கூட இந்த குழந்தைக்கு இருக்கிறது அந்த குழந்தைக்கு இருக்கிறது பார்க்குறோமா இல்லையா? பிராரப்தம் அப்படி இருக்கு. அதை சொல்றாரு, புத்தானாம் அந்யதா அந்யதா. முதல் வீரில் 2வது பகுதி, இல்லை முதல் வீரர் முதல் பகுதி. ஆரப்த கர்ம நானாத்வாத். ஆரப்தன்னா பிராரப்த கர்மம் நானாத்வாத் விதவிதமாக இருப்பதால், பிராரப்த கர்மம் விதவிதமாக இருப்பதால், வெளிப்பட்ட பாவ புண்ணிய கர்மங்கள் விதவிதமாக இருப்பதால், புத்தானாம் அந்யதா அந்யதா, ஞானிகளுக்கு விதவிதமாக. 2வது வரியில முதல் வார்த்தை வர்த்தனம், வாழ்க்கை முறை இருக்கிறது. வெளிப்பட்ட பாப புண்ணிய கர்மங்கள் விதவிதமாக இருப்பதால் ஞானிகளுக்கும் விதவிதமாக வாழ்க்கை முறை இருக்கிறது. இதுக்கும் ஞானத்துக்கும் சம்பந்தம் இல்லை. ஆரம்பிக்கப்பட்ட பிராரப்தம் பிறக்கும் போது வெளிப்படுதான், அது ஆரப்தம் சொல்லுவாங்க. பிராரப்தம்ங்கிறது ஆரப்தம். அது வெவ்வேறா இருக்கிறதுனால ஞானத்தால் வெவ்வேறா இல்லை, பிராரப்த கர்மத்தினால வாழ்க்கை முறை வேற வேற இருக்குது. சூழ்நிலைகளும் அப்படித்தான். அவங்களுக்கு வெளியே இருக்கக்கூடிய கஷ்டம் சுமூகமான சூழ்நிலை, கஷ்டமான சூழ்நிலை, துக்கமான சூழ்நிலை சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்க மனசுல அந்த கஷ்டமான சூழ்நிலையும் துக்கம் இல்லாமல் எடுத்துக்கிற முடியும். இது ஞானத்தால் அல்ல. பிறகு அவர் மனதில் எந்த அளவுக்கு அதை வைத்திருந்து சாந்தமாக நிறைவோடு இருக்கிறார், அந்த சூழ்நிலையையும் அந்த பிராரப்த கர்மத்தினுடைய வாழ்க்கை முறையையும் அவர் எந்த அளவுக்கு பயன்படுத்தி சாந்தமாக வைத்திருக்கிறார் மனதை என்பது ஞானத்தினால். புரியுதா? அது அப்படியே இருக்கும் சூழ்நிலை. இவருக்கு அப்படித்தான் இருக்கும், அவருக்கு இப்படித்தான் இருக்கும். அதை எப்படி பயன்படுத்தி மனசை சாந்தமாக வைக்க முடியுதுங்கிறது ஞானத்தால். இந்த வாழ்க்கை முறை பிராரப்த கர்மத்தால். ஞானிகளுக்கு சில ஆசைகள்லாம் வரும், தர்மமான ஆசைகள். சில ஞானிகளில் தர்மமான ஆசைகளும் வராது. குகையில் உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க. என்ன சார், இப்போ ஆதிசங்கரருக்கு எப்படிப்பட்ட ஆசை வந்துச்சு? எல்லாம் பாரத தேசம் முழுவதும் சுற்றி வந்து சன்மதங்களெல்லாம் நிறுவனம் பண்ணி பாஷியம் எழுதுகிற ஆசை இருந்துச்சு. அதுவும் அவருடைய பிராரப்த கர்மம். விவேகானந்தர், சின்மயானந்தர், தயானந்தர்லாம் வேர்ல்டு ஃபுல்லாக சுற்றி பிரச்சாரம் பண்ணாங்க. அவங்க பிராரப்தம். சில சன்னியாசிகள் பாருங்க, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் பாட்டுக்கு, அது அவர் பிராரப்தம். அவருக்கு வந்து இப்படித்தான் வாழ்க்கை முறை அமையன்னு ஒரு பிராரப்தம் இருக்குது. அப்போ இந்த ஆசைகள் கூட தர்மத்திற்குட்பட்ட ஆசைகள் வந்து செயல்படுவாங்க. அதை வந்து அவங்க ஒன்றும் கண்டுக்கிற மாட்டாங்க. அதை வந்து இருந்தால் இருந்துட்டு போகுது, இல்லாட்டி இல்லை, அதுக்கு அடிமையாக மாட்டார்கள். பகவான் கீதையில் ஒரு இடத்துல சொல்கிறார், நம்ம கர்மயோகத்தில் வருது, அடுத்த டாபிக் அதுதான். ஞானிகளும் கூட அவரவர்களின் சுபாவப்படியே நடக்கிறார்கள். பார்த்தும் நினைக்கிறேன், போன கிளாஸில் பார்த்துருக்கோம். இப்போ ஞானிகளுக்குன்னு சொல்லி சுபாவங்கிறது என்ன? அவருடைய பிராரப்த கர்மத்தின் வசத்தில் அவர்களும் நடக்கிறார்கள். நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்படி வாழ்கிறோங்கிறதுக்கெல்லாம் காரணம் இந்த பிராரப்தம். நம்ம படுற ஆசையும் கூட, சில ஆசைகள் வரும், அதெல்லாம் கூட பிராரப்தம் ஞானிகளுக்கு. ஆனால் அவனை பாதிக்காது. எல்லா விவகாரத்திலும் இருப்பான், ஆனால் பாதிக்கப்படாமல் இருப்பான். அது என்ன சொல்றாருன்னா, கடைசியில் முதல் வரியிலே அந்த அடுத்த வார்த்தை தேன சாஸ்திரார்த்தே. ஆகவே சாஸ்திர விஷயத்தில் பண்டிதைகை, பண்டிதர்களுக்கு ந பிரமிதவ்யம், குழப்பம் வேண்டாம். வாழ்க்கை முறையை பார்த்துட்டு நீ ஞானத்திலையும் போட்டுக்கிட்டு ஞானம் வந்து வேற வேற இருக்குமான்னு குழப்பமெல்லாம் படாத. இதில் உனக்கு குழப்பம் தேவையே இல்லை. அதனால் ஞானத்தில் உனக்கு சிரத்தையெல்லாம் இல்லாமல் போயிட வேணாம். ஞானம் வந்து அந்த பலனை கொடுக்கறத கொடுத்துக்கிட்டே இருக்கும். வாழ்க்கை முறையை பார்த்துட்டு ஞானத்தினால என்ன பிரயோஜனம்? ஞானிக்கும் கேன்சர் வந்திருக்குல்ல, நம்ம அடிக்கிறக்கா சொல்கிறோம். குரு மகாராஜுக்கே வந்துச்சு, தொண்டையில் ரமணருக்கு இருந்துச்சு. சில பேருக்கு ஒரு ஆரோக்கியமாக விவேகானந்தர் அப்படியே நிஷ்டையில் போயிட்டாரு. எத்தனை பேர் எத்தனை விதமான நோய்கள். அதான் இன்னொரு பெரிய ஆச்சரியம் பாருங்க, பாபா புட்டபூர்த்தி சாய் பாபா எத்தனை பேர் நோயை குணப்படுத்தியிருக்காரு தெரியுமா? பார்த்தீங்கன்னா டாக்டர் கைவிட்ட கேஸு, அத்தனை கேஸு அவர் போனார். ஆனால் அவர் எதில் போனார்? அவர் நோய் வந்தே போனார். எப்படி இருக்கு பாருங்க, இந்த சிஸ்டம் பாருங்க எப்படி போகுதுன்னு சொல்லி.
அதனால் அந்த வாழ்க்கையில் ஒரு ஞானிக்கு ஆக்சிடெண்ட்டில் மரணம் அடையலாம். ஒரு ஞானி எங்கேயாவது சாதாரணமாக மரணம் அடையலாம், நோய்வாய்ப்பட்டு அடையலாம். சொன்னல புலி அடித்து ஒருத்தர் இறந்தாருன்னு சொல்லி ஒரு கதை சொன்னேன் முன்னாடி, ஞாபகம் இருக்கா? ஒரு உலகத்திலே கடவுளுடைய அனுகிரகம்னு சொல்லும்போது, ஒரு ஞானி காட்டில் சாப்பாட்டுக்கெல்லாம் எலும்பு தோலமாக கிடக்காரு. ஆமாம், கிருஷ்ணர் வந்து பார்க்கும்போது அவர் நாரதத்தை காமிக்கிறார். உலகத்திலே ஹையஸ்ட் அனுக்கிரகம் யாருக்குன்னு கேட்டதுக்கு கூப்பிட்டு வந்து கிருஷ்ணர் காமிக்கிறார். நீங்கள் உலகத்தில் யாருக்கு ஹையஸ்ட் அனுக்கிரகம் பண்ணேன்னு கிருஷ்ணர் கேட்குறாரு, நாரதர் கேட்குறாரு. இவருக்கு என்ன, நாரதர் எப்பயுமே நம்மளை சொல்லிடுவாருன்னு ஒரு எண்ணம். அந்த கோபியர் விஷயத்தில் அப்படித்தான் பண்ணுவார். ஆமாம், காலில் தூசியெல்லாம் தட்டி கொண்டு போய் கொட்டுறது. கேள்வி கேட்கறதே நம்மளை சொல்ல மாட்டாருன்னு கேட்பார் உலருக்கு நாரதர். கேட்கும்போது இவர் என்ன பண்ணுறாருன்னா, வா கூட்டு போகிறாரு. காட்டுக்குள்ளே கூட்டு போனால் ஒருத்தர் எலும்பு தோலமாக கிடக்கான், சாக பிள்ளைங்க கிடக்காப்புல, ஏதோ முனங்கிக்கிட்டு இருக்காப்புல. யார் இப்படி கிடக்கான், என்ன பாவம் பண்ணானோங்கிறாரு. யார்? நாரதர். இவன் என்ன பாவம் பண்ணானோங்கிறாரு. அவன் என்ன தண்ணி கேட்குறாரு. தண்ணிங்கிறாரு. பக்கத்தில் தண்ணி எடுக்க போகிறாங்க, ஒரு புலி வந்து அடித்து சாப்பிட்டு இறந்து போயிடுறாரு. நீ கேட்டே ரொம்ப ஹையஸ்ட் அனுக்கிரகம், இவருக்கு தேம்ப நான் ஹையஸ்ட் அனுக்கிரகம் பண்ணிக்கிறேங்கிறார். எப்படி இருக்கு பாருங்க. சாப்பாட்டுக்கு இல்லாமல் ரோட்டில் காட்டுக்குள்ளே கிடக்காரு, புளி அடித்து சாகுது. இதெல்லாம் புரிஞ்சுக்கிறது ரொம்ப செட்டில் பாயிண்ட் இது. அப்போ ஹையஸ்ட் அனுக்கிரகம் இவருக்கு பண்ணியிருக்கேன்னு சொன்னால் யாராவது ஏற்றுக்கிற முடியுமா? நீ வெளியே வாழ்க்கை முறையை பார்க்குற, அவன் அப்படி படுத்து கிடக்கான், சாப்பாட்டுக்கெல்லாம் புளி அடித்து சாகுறான். ஆனால் அவன் மனசில் ஞானம் நிறைவாக இருக்குது. அவன் மனசில் துக்கமே கிடையாது. அவன் ஆனந்தமாக உள்ளுக்குள்ளே இருக்கான். உனக்கு தெரியாது அது. அது அவனுக்கு தான் தெரியும். அவனுக்கு வந்து எல்லாத்தையும் எதுவுமே வேணான்ட்டு அப்படி ஒரு நிறைவில் இருக்கான். ஏதோ உடலில் சில கஷ்டம் வந்துருக்கு, அதனால் ஏதோ தண்ணி கேட்டான். அதனால் இந்த வெளி வாழ்க்கையை பற்றி நினைக்காத. யாருடைய மனசில் இந்த ஞானத்தை கொடுத்து அது நிறைவை கொடுத்து அவன் மனசை பூரணமான ஆக்கி வச்சு அவனுடைய ஆசைகளை எல்லாம் கம்ப்ளீட்டாக தொடச்சி வச்சிருக்கணும். அதுதான் என்னுடைய ஹையஸ்ட் அனுக்கிரகம். பிரம்மலோக பதவி ஹையஸ்ட் அனுக்கிரகம் கிடையாது, தேவலோக பதவி ஹையஸ்ட் அனுக்கிரகம் கிடையாது. இதுதான் ஹையஸ்ட் அனுக்கிரகம் விளக்கம் சொல்கிறார் அவர். அது மாதிரி சாஸ்திர விஷயத்தில் வெளி வாழ்க்கை முறையை நீ பார்த்து கொண்டு ஞானியெல்லாம் அதை வச்சு கண்டுபிடிக்கவே முடியாது. அதனால் அதை வச்சு நீ குழப்பிட வேணாம். இது இந்த ஞானத்தில் வந்து உனக்கு சந்தேகமே வேணாம் அப்படிங்கிறார். அவர்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவர்களை ஜீவன் முக்தர்களாக நிறைவோடு அமைதியாக வைத்திருப்பது இந்த ஞானம். சூழ்நிலையை நிர்ணயிப்பது ஞானம் இல்லை. அந்த சூழ்நிலையையும் அவர்களுடைய வாழ்க்கை முறையையும் நிர்ணயிப்பது பிராரப்த கர்மம். எந்த வாழ்க்கை முறையில் இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவரை மனநிறைவோடு ஆனந்தமாக நிறைவாக வைத்திருப்பது அவன் பெற்ற ஞானம். இதில் உனக்கு சந்தேகம் வேண்டாம். நோயுடன் வாழ்வதும் ஆரோக்கியத்துடன் வாழ்வதும் பிராரப்த கர்மம். அந்த நோயையும் ஆரோக்கியத்தையும் எப்பொழுதும் ஆனந்தமாக வைத்துக் கொள்வது ஞானம். அந்த ஞான பலன் அது. ஞானம் எப்பொழுதும் நோயை கொடுப்பதும் இல்லை, ஆரோக்கியமாக வைப்பதும் இல்லை. உங்களுக்கு நோய் வந்தால் டாக்டர்கிட்டத்தான் போகணும். பிரம்ம தத்துவத்தை கேட்டால் நோயெல்லாம் போகாது. நோய் வந்தால் டாக்டர்கிட்டத்தான் போகணும். அதனால் என்ன சொல்கிறாருன்னா, அதை எப்படி எதிர்கொள்வது என்ற பக்குவத்தை ஞானம் கொடுத்து விடும். இன்னொரு விளக்காசிரியர் சொல்கிறார், ஞானியினுடைய மேலோட்டமான வாழ்க்கை முறையை பார்த்து அவர் ஞானியா ஞானி இல்லையா என்று யாராலும் நிச்சயிக்க முடியவே முடியாது. அது அவருக்கு மட்டுமே தெரியும். வெளி வாழ்க்கை முறையை வைத்து ஒருவர் ஞானியா ஞானி இல்லையா என்பது நிச்சயிக்க முடியாது. ஏனால் வெளி வாழ்க்கை ஞானத்தோடு சம்பந்தப்பட்டது அல்ல, பிராரப்தத்தோடு சம்பந்தப்பட்டது. பிராரப்தம்தான் வெளிப்படும், ஞானம் வெளிப்படாது. அவருக்கு உள்ள வேலை செய்யும் அது. அதனால தான் பகவான் என்ன சொல்றாரு, அவன் ஞானியின் லட்சணம் சொல்லும்போது அவன் இந்த சுகத்தை அடைஞ்சு இன்பமா இருப்பான், அந்த சுகத்தை அடைஞ்சு இன்பம் சொல்ல, தன்னில் தான் இன்பற்றி இருப்பான்ட்டார் 2வது அத்தியாயத்தில். அது எப்படி வெளியே தெரியும்? ஒருத்தன் அழகாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான், ஸ்வீட்டு அல்வா எல்லாம், அப்பா நல்லா சந்தோஷமாக சாப்பிட்றான்னு சொல்லிடலாம். இவர் என்ன சொல்கிறார், அதில் அப்படி சந்தோஷப்பட மாட்டான், தனக்குள்ளே சந்தோஷமாக இருப்பாங்கிறாரு. அது எப்படி வெளியே கண்டுபிடிக்க முடியும்? வெளியே புலம்பலாம். சில சாமியெல்லாம் பார்த்தீங்கன்னா சித்தவான சாமி சொல்லுவாங்க, அவ்வளோ கோவம் வருமா. ஆனால் அவர் எத்தனை புக்கு எழுதியிருக்காரு, எவ்வளோ பெரிய ஞானம் இருந்தால் அப்படி எழுதியிருக்க முடியும்? வெளியே பார்த்தா கோவப்பட்டா அவர் சொல்கிறதா
சொல்கிறேன். அது மாதிரி இன்னொன்று, தர்மவானும் தர்மப்படி வாழ்கிறோம், நல்ல ஒழுக்கமாக இருப்பான், ஞானியும் இருப்பான். 2 பேருக்கும் அதிகமாக வித்தியாசம் தெரியாது. நல்ல தர்மமாக வாழ்கிறவனுக்கு ஞானியக்கும் ரொம்ப வித்தியாசம் தெரியாது. ஆனால் இந்த தர்மமாக வாழ்கிறான் பாருங்க ஞானம், அவனுக்கு சாத்வீகமான துக்கம் இருக்கும். ஒரு இடத்துல தர்மமாக ஏதாவது பண்ண முடியலைன்னா துக்கம் வந்துடும். அந்த ஒரு சாத்வீகமான துக்கம் அவனுக்கு இருக்கும். ஞானிக்கு அதுவும் இருக்காது. அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த ஞானி சத்வகுணத்துக்கு கூட அடிமையாக மாட்டான். அவன் ஆனந்தமாக ஜீவன் முக்தனாக இருப்பான். அவனை கண்டுகொள்வது கடினம். அவன் ஸ்பெஷலான மனுஷன் மாதிரி காமிக்க மாட்டான், சாதாரணமாக இருப்பான், அசாதாரணமாக இருக்க மாட்டான். ஞானினா நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்பெஷலாக இருக்கணும், குளிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். சில பேர் அப்படித்தானே, குளிக்காமல் இருந்தால் ஞானி, தூங்காமல் இருந்தால் ஞானி. வெளி சூழ்நிலையை வச்சு ஞானத்தை நிர்ணயம் பண்ண முடியாது. அவர் பிராரப்த சாதாரணமாக ஒரு மனுஷன் எப்படி இருப்பானோ அப்படி இருப்பான். இல்லற ஞானிகள் எத்தனையோ பேர் நம்ம பாரத தேசத்தில் இருக்காங்க. விவேகானந்தர் ஒரு இடத்துல சொல்கிறாரு, ஒரு தத்துவ ஞானி ஏதோ கருத்து சொல்லும்போது, இவர் பெரிய தத்துவ ஞானி சொல்லும்போது, எங்கள் வீட்டுக்கு ஒரு கிளவி இருக்காங்கிறார். நீ சொல்கிற தத்துவத்தை சொல்கிறதுக்கு எங்கள் வீட்டுக்கு ஒரு கிளவி இருக்காங்கிறார் எங்கள் பாரத தேசத்தில். அங்கே வெளிநாட்டில் போகும்போது சில தத்துவம் சொல்கிறாங்க, இதெல்லாம் இப்படின்னு சொல்லி, இதெல்லாம் எங்கள் ஒவ்வொரு வீட்டு ஒரு கிளவி சொல்லுவாங்கிறார். வெளியே தெரியுமா? அது மாதிரி எத்தனையோ பேர் ஞானத்தோடு இருக்கலாம், வெளியே தெரியாது. அதனால் நீயே இதில் இருக்கக்கூடிய நம்பிக்கையை இழந்து விட வேண்டாம்னு சொல்லி இதை அடுத்த ஸ்லோகத்தில் என்னுடைய கருத்தை இன்னும் நிறைவு பண்ணுறார். இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்துடலாம். ஆரப்த கர்ம, ஆரப்த கர்ம நானாத்வாத்னு பிரிக்கணும். ஆரப்த கர்ம நானாத்வாத். ஆரப்த கர்மன்னா பிராரப்த கர்மம் நானாத்வாத் விதவிதமாக இருப்பதால் புத்தானாம் ஞானிகளுக்கு, புத்தானாம் ஞானிகளுக்கு அந்யதா அந்யதா விதவிதமாக, அந்யதா அந்யதன பல்வேறு விதமாக பலவிதமாக, 2வது வரி வர்தனம் வாழ்க்கை முறை இருக்கிறது. பிராரப்த கர்மம் ஞானிகளுக்கு விதவிதமாக இருப்பதால் வாழ்க்கை முறையும் விதவிதமாக இருக்கிறது. அடுத்தது தேன, ஆகவே சாஸ்திரார்த்தே சாஸ்திர விஷயத்தில் பிரமிதவ்யம் ந பண்டிதைகை, பண்டிதைகன பண்டிதர்களுக்கு ந பிரமிதவ்யம்னா குழப்பம் வேண்டாம். பண்டிதர்கள் வாழ்க்கை முறையை பார்த்துட்டு ஞானத்தில் இப்படித்தான் இருக்குமா எப்படின்னு ஒரு குழப்பிக்கிட்டு அதில் நம்பிக்கையெல்லாம் நீங்கள் இழக்க வேண்டாம்னு சொல்கிறார். ஞானிகன் வாழ்க்கை பலவிதமாகத்தான் இருக்கும், காரணம் பிராரப்த கர்மம். அதை வச்சுட்டு நீயே ஞானம் ஒன்றா இருக்கே, வாழ்க்கை முறை இப்படி குழப்பிட வேணாம், ஞானத்தினுடைய பலன் வேற, அதனால் நீ குழப்ப வேணான்னு சொல்லி சொல்கிறாருங்க. அடுத்த ஸ்லோகம் இதே கருத்தை, இந்த பலனை இன்னும் கொஞ்சம் அதிகம் விரிச்சு சொல்கிறார், வேறொரு ஆங்கில 288. ஸ்வஸ்வ கர்மானுசாரேண வர்த்ததந்தாம் தே யதா ததாம் அவிசிஷ்ட சர்வபோதகம் சமாமுக்திரிதி ஸ்திதிஹி. ஸ்வஸ்வ கர்மானுசாரேண வர்த்ததந்தாம் தே யதா ததாம் அவிசிஷ்ட சர்வபோதகம் சமாமுக்திரிதி ஸ்திதிஹி. அதுவும் ஜீவன் முக்தி விசாரம், இதுவும் ஜீவன் முக்தி. இங்க முதல் வீரர் என்ன சொல்றாருன்னா, ஞானிகள் அவரவர்களின் கர்ம வினையின் அடிப்படையில் வாழ்ந்தாலும் அவர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. கர்ம வினையில் அவங்க வாழ்க்கை வாழ்ந்தாலும் கூட எந்த பாதிப்பும் ஏற்படாது. முதல் வரியில் பார்த்தீங்கன்னா, ஸ்வ ஸ்வ கர்ம அனுசாரேன, அவரவர்களுடைய ஸ்வஸ்வன அவரவர்களுடைய பிராரப்த கர்மத்தின் வசத்தினால் வர்த்தந்தாம் வாழ்ந்து கொண்டு இருக்கட்டும், தேயதா ததா அவர்கள் ஞானிகள் அந்தந்த விதத்தில் அவங்க எப்படி எப்படி பிராரப்த கர்மத்தில் வாழ்கிறாங்களோ அந்த விதத்தில் அவங்கவுங்க பாட்டுக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கட்டும் சொல்கிறார். அவங்க விருப்பப்படி வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க, அதை பற்றி நீயே கண்டுக்கிற வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள்ட்ட போய் நீ இதை செய்ய அதை செய்யக்கூடாது,
நம்ம போய் ஞானினா எப்படித்தான் இருக்குன்னு சொல்லி நம்ம கண்டிஷன் போடக்கூடாது. எப்படி இருக்கலாம், அவங்க எப்படி இருக்காங்களோ அப்படி இருக்கணும். முக்தியின் லட்சணமே என்னன்னா, அவங்க உன்னை செஞ்சு அடைய போகிறதில்ல, செய்யாமல் ஒன்றை இழக்க போகிறதில்ல. செஞ்சாலும் ரைட்டு, செய்யாட்டாலும் ரைட்டு. அவங்க எப்படி இருப்பாங்களோ அப்படி இருந்துட்டு போகட்டும். ஆனால் அவங்களுக்கு செஞ்சாலும் ஆள் மனதில் ஒரு ஆனந்தம், ஒரு காரியமும் செய்யாவிட்டாலும் ஆள் மனதில் ஒரு ஆனந்தம் இருக்கும். மேலோட்டமாக தர்மத்திற்குட்பட்ட சில ஆசைகள் வரலாம், வராமலும் இருக்கலாம். வந்தாலும் அதை வெளிப்படுத்தினாலும் கூட அதனால் அவங்களுக்கு எந்த பாதிப்பும் எந்த தோஷமும் வருவது இல்லை. வாழ்க்கை முறையில் ஒவ்வொரு ஞானியும் ஒவ்வொரு விதமாகத்தான் இருப்பார்கள். ஆனால் ஒரு விஷயம் பொதுவாக இருக்கும். 2 விஷயம் பொதுவாக இருக்கும். ஒன்று, ஞானத்தில் வேற்றுமை இருக்காது, ஞான பலனில் வேற்றுமை இருக்காது. ஞானத்தில் வேற்றுமை இருக்காது, ஞான பலனில் வேற்றுமை. ஆனால் வாழ்க்கை முறையில் எல்லா வேற்றுமையும் இருக்கும், அத்தனை வேற்றுமையும் இருக்கும். அதை 2வது வரியில் சொல்கிறார், அவிசிஷ்டக சர்வ போதக. இது ஒரு விஷயம். ஞானிகள் அவிசிஷ்டகன்னா, அதாவது சர்வ போதகன்னா அனைத்து ஞானத்திலும், அவிசிஷ்டகன வேற்றுமை இல்லை. ஞானிகள் அடைந்த அத்தனை எல்லா ஞானிகளும் அடைந்த ஞானத்தில் வேற்றுமை இல்லவே இல்லை. நான் சொல்கிற சில பேர் துவைதிகள் அடைந்த ஞானத்துக்கும் அத்வைதிகள் அடைந்த ஞானத்துக்கும் வேற்றுமை இருக்கும், ஞாபகம் வச்சுக்கங்க. விசிஷ்டாதிகள் அடைந்த ஞானத்துக்கும் ஞாபகம் இருக்கும். நம்ம பேசுறது அத்வைத ஞானம், அகம் பிரம்மாஸ்மி. உபனிஷத்தில் வேதத்தில் இருக்கக்கூடிய தத்துவமசி, அகம் பிரம்மாஸ்மி, அயமாத்மா பிரம்ம, பிரஜானம் பிரம்மங்கிற கருத்தினுடைய தத்துவம் இருக்கே, இதை புரிந்த ஞானிகள். துவைதத்தில் வேற, அது வேற. அதை நாம் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஸ்டெப்புன்னு சொல்லுவாங்க அத்வைதிகள். அதை மட்டம் சொல்றதில்லை, அது ஒரு ஸ்டெப். அதுக்கு பிறகு இந்த நிலைக்கு வந்தாத்தான் மோட்சங்கிறது நிர்ணயம் செய்யப்படும். அவங்க என்ன செய்கிறாங்க, அதுவே மோட்சங்கிறாங்க. அதில் நிறைய சந்தேகம் இருக்குது, இதில் சந்தேகம் வராது. அத்வைத ஞானத்துலேயும் புத்தியில் நிறைவு வரும். நீங்கள் மற்ற எந்த ஞானம் சொன்னாலும் புத்தியில் நிறைவு வராது, ஒரு கொஸ்டின் மார்க் நிற்கும். என்ன சொல்கிறாங்க, கடவுளை வழிபட்டு பூஜை பண்ணி சிவலோகம் போய் அவருடைய பாதத்தில் அடைகிறதுன்னு மோட்சம்னு சொன்னால், சுந்தரர் திரும்பி வந்தாரே, அங்கே போயிட்டு அங்கே எவ்வளோ நாள் இருக்குது, அங்கே எவ்வளோ நாள் இருக்குது? அவர் இருக்கிறது வரைக்கும் அவர் எத்தனை வருஷம்? ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்துக்கிட்டே இருக்கும். அத்வைதத்தில் நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா, மித்தியாங்கிற தத்துவத்தை புரிஞ்சாச்சுன்னா ஒரு கொஸ்டின் வராது. அப்போ இதுதான் நிறைவு. இது என்னதுன்னா, இது எல்லாத்துக்கும் ஒரே ஞானம்தான், அதில் மாற்றமே இல்லை. ஞானிகள் அடைந்த அனைத்து ஞானத்திலும் வேற்றுமை இல்லை. வட இந்திய ஞானிக்கு வேற ஞானம், தென்னிந்திய ஞானிக்கு வேற ஞானம், அமெரிக்காவில் இருக்க ஞானிக்கு வேற ஞானம், தமிழ்நாட்டில் இருக்க ஞானிக்கு வேற ஞானம்லாம் கிடையாது. எல்லாருக்கும் ஒரே ஞானம்தான். இப்படி நம்ம அப்படிலாம் கிடையாதுங்கிறாரு. இன்னும் சில பேருக்கு எப்படி சந்தேகம் தெரியுமா, சந்நியாசம் வாங்கிட்டு ஞானம் அடைஞ்சா அது ஒரு விதமாக இருக்கும், இல்லறத்தில் இருந்துட்டு ஞானம் அடைஞ்சா அது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்படிலாம் இருக்காதீங்க. இது என்ன கலர்னா எல்லாருக்கும் ஒன்று தான். இந்த ஆரஞ்சு கலர், நான் பார்த்தாலும் ஆரஞ்சு கலர் தான், நீங்கள் பார்த்தாலும் ஆரஞ்சு கலர் தான், அவர் பார்த்தாலும் ஆரஞ்சு கலர் தான். தத்துவமசின்னா எல்லாத்துக்கும் ஒன்று தான். அது ஞானியாக இருந்தாலும் சரி, சன்னியாசியாக இருந்தாலும் சரி, இல்லறத்தனாக இருந்தாலும் சரி. மனிஷா பஞ்சம் கேட்டோமா இல்லையா, புலையன் நாய் மாமிசம் சாப்பிட்றவன் புளிச்ச கஞ்சியை தூக்கிட்டு வர்றான். ஆதிசங்கரர் வரும்போது தூரப்போன்னு சொல்கிறாங்க. அவன் என்ன வார்த்தை சொன்னான்னு தெரியுமா? அந்த படம் தான் சினிமாவில் அந்த நாகார்ஜுன் நல்லா அந்த வசனம் பார்த்தேன். யோ சாமியோ அப்படிமா, யோ சாமியோ. அந்த பாஷை யாரை தூரப்போ சொல்கிற, சரீரத்தை தூரப்போ சொல்றியா, ஆத்மாவை தூரப்போ சொல்றியா? சரீரம்னா நான் மாமிசம் சாப்பிட்டு வளர்ந்த, இதுவும் பஞ்சபூதம், உன் சரீரம் பஞ்சபூதம், ரெண்டும் பஞ்சபூதம். பஞ்சபூதத்துன்னு பஞ்சபூதத்தை போக சொல்றியா? இல்லை நீயும் ஆத்மா நானும் ஆத்மான ரெண்டு ஒன்று தான், போக முடியாது அப்படின்னு சொன்னவொடனே அவர் என்ன பண்ணார், ஆதிசங்கர் சாஷ்டாங்கம் நமஸ்காரம் பண்ணிடுறாரு. இந்த ஞானத்தை புலையன்னு சொன்னாலும் சரி, நான் சொன்னாலும் சரி, அவனே எனக்கு குருன்னு சொல்லி இவர் 5 சொல்ல அவனை பாராட்டி சொல்லி நமஸ்காரம் பண்ணுறார். ஞானம் எல்லாத்துக்கும் ஒரே ஞானம், வேறு மாற்றம் கிடையாது. அதில் எந்த விதமான வேறுபாடும் இல்லை. ஞானி சன்னியாசி அடைஞ்சாலும் சரி, இல்லறத்தான் அடைஞ்சாலும் சரி, ராஜா அடைஞ்சாலும் சரி, அது எந்த நாட்டில் போய் அடைஞ்சாலும் சரி, ஞானம் ஒரே ஞானம்,
ஒரு ஆஸ்திரேலியாக்காரர் சாமி சிஷ்யர் தயானந்த சாமிகிட்ட சிஷ்யராக இருந்து வந்தவர். அவர் பேரெல்லாம் மாற்றி ஹிந்துவா மதம் மாறிட்டார். மாறி வருவார் தேனிக்கு. அப்போ ரொம்ப நாள் சாமி உடையெல்லாம் இருப்பார். அவ்வளவு அருமையாக சொல்வார் தத்துவ விஷயத்தை. பக்தியிலையும் குறைக்க மாட்டார். தத்துவமும் அவ்வளோ சொல்வார், பக்தியிலையும் அவ்வளோ சிறப்பாக இருப்பார். அப்படி ஒரு இது வேஷ்டி கட்டிட்டு தான் வருவார். வேஷ்டி துண்டு போடுத்து அவரே சட்டை போட மாட்டார். இங்கே இந்தியாவுக்கு வந்தாச்சுன்னா ஃப்ளைட்லேயே அப்படி வருவார் அவர். சொல்லுவாங்க ஆஸ்திரேலியன் அவர். அப்போ அவங்களுக்கு அடந்த ஞானம் ஒன்று தான். சம்ஸ்கிருதம் படிச்சிருந்தா அது வேற ஞானம், தமிழ் படிச்சிருந்தா வேற ஞானம் சொல்ல முடியாது. ஏன்னா அகம் பிரம்மாஸ்மிங்கிற சம்ஸ்கிருத வார்த்தை. நான் பிரம்மனாக இருக்கிறேன். தமிழில் நான் பிரம்மன் சொல்கிறேன் இல்லை, தமிழில் அர்த்தம். தெலுங்குல இருந்தால் தெலுங்குல உள்ள அர்த்தம். புரியுதுங்களா? உனக்கு சம்ஸ்கிருத பாஷை தெரிஞ்சாலும் சரி தெரியாட்டாலும் சரி அந்த அர்த்தம் புரிஞ்சா போதும். சம்ஸ்கிருதம் தெரிஞ்சவங்களுக்கு தான் ஞானம் இருக்கணும் அவசியமே இல்லை. இல்லை அகம் பிரம்மாஸ்மி தத்துவ வாக்கியம் இல்லை, அது சம்ஸ்கிருதம் தெரிஞ்சாத்தானே தெரியும். அதை தெரியவே வேணாம். ஆனாவனா கூட சமக்கு தெரிய வேணாம். நான் பிரம்மஸ்வரூபம் தமிழில் தெரிஞ்சா போதும். இதில் என்ன வித்தியாசம் இருக்குது? அதனால் இந்த சம்ஸ்கிருத ஞானி, வடநாட்டு ஞானி, தமிழ்நாட்டு ஞானிலாம் ஒன்றும் கிடையாது. அவங்க அடைஞ்ச ஞானம் ஒரே ஞானம்தான், வேறுபாடு இல்லை. வாழ்க்கை முறையில்தான் வேறுபாடு இருக்கிற. அடுத்து ஞான பலனிலும் வேறுபாடு இல்லை சொல்றாரு. சமா முக்திகின்டர், முக்தியில் சமம்தான். இல்லை ஒரு ஞானிக்கு முக்தி அதிகம், இன்னொரு ஞானிக்கு முக்தி குறை, அப்படிலாம் சொல்ல முடியாது. சக்கரை மலை, இந்த மூலையில் எடுத்து சர்க்கரை சாப்பிட்டாலும் ஒரே இனிப்புத்தான், அந்த கடைசியில் போய் சர்க்கரையை சாப்பிட்டாலும் ஒரே இனிப்புத்தான். அதை விட்டுருங்க. கடல் உப்பு, ராமேஸ்வரத்தில் குடித்தாலும் உப்பு தண்ணி தான். நீங்கள் அமெரிக்காவிலேயே கடலை வாயில் தண்ணியை ஊற்றினாலும் உப்பு தான். புரியுதுங்களா? அதனுடைய பலன் உப்பு. சக்கரை மலையில் எங்கே போனாலும் சக்கரை தான், இனிப்பு தான். இல்லை இந்த ஓரத்தில் அப்படி ஒரு பெரிய ஒரு ஜீனி ஒரு சர்க்கரையை குமிச்சு வச்சுருக்கீங்க, இந்த மூலையில் எடுத்து சாப்பிட்டா ஒரு மாதிரி இனிப்பு, அந்த மூலையில் எடுத்து சாப்பிட்டா ஒரு மாதிரி இனிப்பு இருக்குமா? அப்படி இருக்காதே. அதனால பலனிலும் வேற்றுமை இல்லை. ஞானம் அடைந்த முக்தியில வேற்றுமை இல்லை. அது என்ன சொல்ற, மரத்தடியில் இருக்க ஞானிக்கும் சரி, ராஷாவாக இருக்க ஞானிக்கும் சரி முக்தி சமம்தான். இல்லை ஜனகர் அரண்மனையில் இருந்தார், அவர் ஞானம் அடைஞ்சு அவர் ரொம்ப சுகத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருந்தார் அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. ஞானத்தினால் வரக்கூடிய சுகம் அவருக்கும் ஒன்று தான், மரத்தடி சாமியாருக்கும் ஒன்று தான். அவர் எப்படி நிறைவாக இருந்தாரோ அதே முழு நிறைவு ஒன்றுமே இல்லாமல் கௌபீன வந்தக கழுபாக்கிய வந்தக நம்ம பார்த்துருக்கோம் எதி பஞ்சகத்தில். அவருக்கு அதே தான். இன்னொரு உதாரணம் சொல்லலாம். இப்போ நீங்கள் தூங்க போகிறீங்க, புரியுதா? ஏற்கனவே நிறைய தடவை சொன்ன உதாரணம். தூங்கும்போது போய் ஏசி ரூமில் பட்டு மெத்தையில் போய் தூங்குறீங்க, தூங்கியாச்சு. இன்னொருத்தன் கட்டாந்தரையில் படுத்து தூங்குறேன். தூங்கின பிறகு உங்கள் தூக்கத்துக்கும் அவர் தூக்கத்துக்கு வித்தியாசம் இருக்கா? நான் பட்டு மெத்தையில் தூங்குனதுனால என் தூக்கம் வேற, நான் கட்டாந்தரையில் தூங்குனதுனால என் தூக்கம் வேறன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா நீங்கள் பட்டு மெத்தையில் தூங்குறதுன்னு நினச்சிருந்தா தூங்கலைன்னு அர்த்தம். நான் கட்டாந்தரையில் படுத்து தூங்குறேன்னு நான் நினச்சேன், அவனும் தூங்கலைன்னு அர்த்தம். ரெண்டு பேரும் கட்டாந்தரையும் மறந்துடணும், மெத்தையும் மறந்துடணும். அப்போ தான் உண்மையான தூக்கம். அது மாதிரி ஒரு அரண்மனையில் வாழ்ந்தாலும் இந்த சுகம் நித்தியான்னு புரிஞ்சுக்கிட்டு அவர் வேற நிறைவில் இருப்பார் ஜனகர். இவன் மரத்தடி சாமியார் இதில் இருந்தாலும் நான் நிறைவோடு இருப்பேன், அவர் இருப்பான். அந்த ஞான பலன், மனநிறைவு, மன அமைதி, ஞானத்தினால் கிடைக்கக்கூடிய மனநிறைவு, மன அமைதியில் வேற்றுமை இல்லை. சைக்கிளில் போகிறவனும் காரில் போகிறவனுக்கு வித்தியாசம் இருக்குது. ஐயோ அவர் காரில் போகிறாரு, என்ன சைக்கிளில் போகிறேன்னு இவன் வேதனைப்படுவான். அவர் நான் சந்தோஷமாக இருக்கேன் அவனை விட இவர் நினைப்பார். அந்த சுகத்தில் வேறுபாடு உண்டு, புரியுதா? அந்த நிறைவில் வேறுபாடு உண்டு. ஞானத்தால் அடையக்கூடிய நிறைவில் எந்த விதமான வேறுபாடும் இல்லை. வெளி தோற்றத்தில் வேண்டுமானால் வித்தியாசம் தெரியலாமே ஒழிய ஞான பலனில் அது அவர்கள் உள்ளத்தில் இருப்பதால் வெளியே தெரியாது, வேற்றுமையும் இருக்காது. இதி ஸ்திதிகின்றார், இதுதான் உண்மை, அடித்து சொல்கின்றேன் இதுதான் உண்மைன்றார். இதுல எந்த விதமான வேறுபாடும் மாற்றமும் இல்லை. அதனால தான் வாழ்க்கை முறை வேற வேற இருப்பதுனால ரெண்டு ஞானியை ஒரே ரூம்ல தங்கக்கூடாதும்பாங்களாம். ஞானியாக இருந்தால் கூட ஒரு ரூமில் தங்கக்கூடாதான், ஏன்னா வாழ்க்கை சிஸ்டம் வேற. இவர் என்ன பண்ண, நான் படிக்கணும் பாரான் ஒரு ஞானி, எனக்கு தூக்கம் வருது, லைட் ஆஃப் அங்கே ரகல ஆரம்பிச்சிருமா. நான் தூக்கம் வருது அப்படிம்பாரான்.
என் கூட ஒரு பிரம்மச்சாரி ஒருத்தர் வந்தார் சாமி கூட. அவர் எப்படின்னாங்கன்னா 8 மணி ஆச்சுன்னா எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஃபோன் கீழெலாம் ஆஃப் பண்ணிட்டு டக்குன்னு படுத்துடுவார். ரொம்ப நேரம் முழிச்சு காலையில் 3:30க்கு எந்திரிச்சிருவார். அதனால் 8 மணிக்கு தூங்கிடுவார். நாங்கள் சும்மா ஜாலியாக சில நேரம் வெளியே டூர் போகும்போது என்ன பண்ணுவார்னா, அவர் நல்லா படிச்சிருக்கார், சாஸ்திரம்லாம் படிச்சிருக்கிறாரு. என்ன பண்ணுவோம், இதே மாதிரி நாங்கள் ஒரு நாள் கூட போயிருக்கோம், ஜாலியாக இருக்கலாம்னு நான் இருக்க மாட்டேன். போட்டு நான் தூங்கணும் ஆஃப் பண்ணுறேன்னாரு. நாங்கள் சுவாமிகள்லாம் கூட இருந்தோம். குருபரன் சாமியோட போய் அவர் தனியாக இருந்தார். நீங்கள் தூங்குங்க, உங்கள் டியூட்டி கரெக்டாக பண்ணால் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு எழுப்பி பிறகு பேசிக்கிறோம்னு. அப்போ அங்கே வந்துருச்சு. அவர் தூங்கணுங்கிறார், நாங்கள் பேசணுங்கிறார். அங்கே சாமி அப்பயே உட்காந்துருக்கேன், பேசுகிறத பேசிருங்க அப்படிங்கிறார். அப்போ இந்த வாழ்க்கை முறையில் டிஃப்ரெண்ட் இருக்கத்தையும் ஒரு ஜாலியாக அப்படி இருக்கும். ஏன்னா ஒருத்தருடைய விருப்பம் வேற, இவருடைய விருப்பம் வேற. ஆனால் ஞான பலன் ஒன்றாகத்தான் இருக்கும். அதனால வாழ்க்கை முறையிலும் வேறுபாடு இருக்கும். ஞானத்திலும் ஞான பலனிலும் வேறுபாடு இல்லை, ஒற்றுமைதான் சொல்லி இந்த 2 ஸ்லோகத்துல இந்த கருத்தை சொல்லி அவர் நிறைவு பண்றார். அவர் இதுக்கு பிறகு இந்த அத்தியாயத்தை படிக்கிறதுனால என்ன பலன் வரும் அப்படிங்கிறத சொல்லப்போற. அதுக்கு அடுத்த ஸ்லோகத்தில் என்ன சொல்வார்னா, ஆரம்பத்தில் சொன்ன சித்திர உதாரணத்தை சொல்லி இந்த அத்தியாயத்தை முடிச்சுட்டு அதுக்கடுத்து பலனை சொல்லிடுவார். அந்த அத்தியாயத்தை படித்தா என்ன பலன்னு சொல்லப்போற. இன்னும் 2 ஸ்லோகம் இருக்குது. இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்துடலாம். ஸ்வ அப்படின்னா அவரவர்கள், கர்மானுசாரேனன்னா கர்மாவின் வசத்தினால், அதாவது பிராரப்த கர்மாவின் வசத்தினால் அல்லது அவரவர்கள் பிராரப்த கர்மாவை அனுசரித்தே வர்த்த தந்தாம். அதுக்கு அடுத்த ஒரு தே அவர்கள் ஞானிகள் யதா ததா அந்தந்த விதத்தில், யதா ததான்னா அந்தந்த விதத்தில், தேன்னா அவர்கள் ஞானிகள், யதா ததா அந்தந்த விதத்தில் வர்த்த தந்தாம் வாழ்ந்து கொண்டு இருக்கட்டும். என்ன சொல்றாரு, அவங்க வாழ்க்கை முறை எப்படியெல்லாம் இருக்கோ அதுல ஒன்று அது அவங்கவுங்க பலவிதமா இருக்கும். அவங்க பாட்டுக்கு அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கட்டும். அடுத்த வார்த்தை சொல்றாரு சர்வபோதக, அதான் அவிசிஷ்டக சர்வபோதக. சர்வபோதகன்னா அனைத்து ஞானத்திலும், ஞானிகள் அடைந்த அனைத்து ஞானத்திலும். அவிசிஷ்டக, அவிசிஷ்டக வேற்றுமை என்பது இல்லவே இல்லை. அவர்கள் அடைந்த அனைத்து ஞானத்திலும் வேற்றுமை என்பது இல்லவே இல்லை. எல்லா ஞானிகளும் யார் அடைஞ்சாலும் சரி அதுல வேற்றுமை இல்லை. ஒரு மேத்தமெட்டிக்ஸில் ஒன்று சொல்லித்தர்றோம், ஏபிசிடி யாருக்கு சொல்லி கொடுத்தாலும் அதே இங்கிலீஷ் தான். கணக்கில் பெருக்கல் வாய்ப்பாடு சொல்லி கொடுத்தா 6 5 30ங்கிறது ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இன்னொருத்தருக்கு ஒரு மாதிரி போய் கணக்கில் ஏறுமா மைண்டில்? எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் ஏறும். அது மாதிரி ஞானிகள் அடைந்த அனைத்து ஞானத்திலும் வேற்றுமை இல்லை. சமா முக்திகி, மோட்சமும் அதாவது முக்தியும் சமம்தான், முக்தியிலும் வேற்றுமை இல்லை. இதி சிதிகி, இதுதான் வாஸ்தவம், இதுதான் உண்மை அப்படிங்கிறார். ஞானிகளுக்கு வாழ்க்கை முறையில் வேறுபாடு இருக்கட்டும், அவரவர்கள் இஷ்டப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கட்டும். ஆனால் அந்த வேறு வேறு வாழ்க்கை முறை இருந்தாலும் அந்தந்த ஞானிகள் அடைந்த ஞானம் ஒன்றுதான், வேற்றுமையே இல்லை. அந்தந்த ஞானிகள் அடைந்த பலனும் ஒன்றுதான். அதனாலதான் கடவுள் எல்லாத்துக்கும் தூக்கத்துல ஒரே சுகத்தை கொடுத்துட்டார். எறும்பு தூங்கினாலும் அதே சுகம்தான், ஆடு தூங்கினாலும் அதே சுகம்தான், மனுஷன் தூங்கினாலும் அதே சுகம்தான், தேவர்கள் தூங்கினாலும் அதே சுகம்தான். எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நிம்மதியா இருந்தேங்கிற சுகம்தான் இருக்கா இல்லையா? அப்ப எல்லாருமே மோட்சத்துக்கு போயிட்டு தான் வர்றோம். அது மாதிரி என்ன சொல்றாருன்னு சொன்னா, ஞானம் அடைந்து விட்டால் அந்த ஞானமும் ஒன்று, ஞான பலனும் ஒன்று, இதுதான் உண்மை என்று சொல்லுகின்றார். அடுத்து 89ல் அந்த சித்திர உதாரணத்தை சொல்ல போறார். சித்திர உதாரணம், இந்த அத்தியாயத்தினுடைய பேர் என்ன? சித்திர தீப பிரகரணம். அந்த சித்திர உதாரணத்தை சொல்லி இந்த அத்தியாயத்தில் எப்படி அதை கொஞ்சம் ஞாபகப்படுத்தி அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு, பிறகு இந்த அத்தியாயத்தை அடைஞ்சா அவன் திருப்பி மோகத்தை அடைய மாட்டான், அவன் மீண்டும் பிறக்க மாட்டான்ங்கிற பலனை சொல்லி இந்த அத்தியாயத்தை நிறைவு பண்ணுவார். சித்திரவதாரம் ஞாபகம் இருக்கா இல்லையா? எத்தனை வருஷம், 1 வருஷத்துக்கு மேலே ஆச்சு சாமி, 2 வருஷம் ஆக போகுது.
எப்படி ஞாபகம் இருக்கு? சித்திரம், படம், துணி தான் உண்மை, படமெல்லாம் பொய் அப்படிங்கிறத திருப்பி அதை ஞாபகப்படுத்தி சொல்ல போகிறாரு. அதை நம்ம சீக்கிரம் முடிச்சுக்கலாம். அடுத்த 2 ஸ்லோகத்தை சொல்லி அடுத்த கிளாஸில் வந்து சாரத்தையும் நான் சொல்லிடுறேன். அதை அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். சீக்கிரம் முடிச்சிடும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சியதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஆதி குருநாத சுவாமிக்கு ஜெய்.